முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது உட்கட்சியின் மோதலின் காரணமாக பிரிவினையால் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களால். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் இருக்கும் வரைக்கும் கொடிகட்டி வந்த ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை முதல்வராகவும் பொறுப்பேற்றுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசியாகவும் இருந்துள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தின் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் தனது ஆதரவாளர்கள் தற்பொழுது திமுகவில் இணைந்து வருகிறார்கள். அரசியலில் எங்கே அனாதையாக மாறிவிடுவோமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தற்பொழுது வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகம்தான் திமுகவிற்கு போட்டியாக அமையும் என்பதையும் முக்குளத்தோர் சமூகத்தினர்களது ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்திடம் இணைந்தால் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றால் நிச்சயம் நிதியமைச்சர் பதவியே ஓபிஎஸ் அவர்களிடம் கொடுப்பதற்கு கூட விஜய் அவர்கள் முன் வருவார். ஏனென்றால் அதிமுகவின் நிதியமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதற்கான காரணங்கள் இதுதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது சரியா தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் போராட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதும் அதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் எப்படியாவது இணைந்து விடலாம் என்ற முயற்சியில்தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார். ஆனால் அவரிடம் இருந்த ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்து வருவதும் இனியும் அதிமுகவில் இணைவது சாத்தியம் இல்லை என்ற நினைப்பில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மிக முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படும் பட்சத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் அவர்களது தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாமா வேண்டாமா என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.